ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சென்லி எபிசோட் 18ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் ஃபூசங் அந்த பப்பட் விஷயத்தை பற்றிலாம் நம்ம டிமன்லாட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் என்னது பப்பட்ஸை உருவாக்குறானான்னு சொல்லி அப்படியே எதை யோசிக்க, நம்மளும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை நேரடியாக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் டிமன்லாட் அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம காட்ஸ் எல்லாம் அலர்ட்ல இருக்க சொல்றதா நமக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு சரி இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீயும் டிவைன்லாடும் டிராவல் பண்ணிட்டு வந்ததுல ரொம்பவே டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. நம்ம டிவைன்லாடும் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்க, நம்ம டிவைன்லாட் அவர் அப்படியே பாக்குறாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோயின் கிட்ட ஓ லாடு ஓ மேல ரொம்பவே கேரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கேன், அவங்களும் என்ன வளர்த்தது அவங்க தான், அவங்க என்னோட மாஸ்டர், அதே நேரத்துல எனக்கு அம்மாவும் கூடன்னு சொல்றாங்க. எனக்காக இல்லைனாலும் நான் கண்டிப்பா அவங்களுக்காகவாவது இந்த டீமன் ரிலமை ப்ரொடக்ட் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம டீமன் லாட தான் காட்டுறாங்க. ஃபோர்சிங் விஷயத்தை பத்தி ஏன் யாருமே எனக்கு தெரியப்படுத்தல, எர்த் இம்மோர்டல்ஸை சத்தமே இல்லாம கடத்திருக்கானா, இது கண்டிப்பா சாதாரண விஷயம் கிடையாது, சீக்கிரமா போய் அவனை தேடுங்க, அவன் கிடைச்சிட்டா அவனை இங்கே கூட்டிட்டு வரணும்னு எந்த அவசியமே இல்ல, பார்த்த இடத்துலயே கொன்னுடுங்கன்னு அவங்க சொல்ல. ஆனா இம்மோர்டல்ஸ் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஒரு ஜன்னர்ல தான் மீட் பண்றாங்க. ஹூட்டன் பயஸ்ல நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட அப்படியே விசாரிச்சுட்டு, அப்புறம் நான் திரும்ப வந்ததுல இருந்து மோஃபங்க நான் பார்க்கவே இல்லை, கடைசியா டீமன் லார்ட் வேற அவன் மேல கோமா இருந்தாங்க, அவங்க அவனை ஏதாவது பனிஷ் பண்ணிட்டாங்களா என்ன, ஆனா அந்த ஜெனரல் மோஃபங் சேஃபா தான் இருக்காரு. இம்மோர்டல் கார்டஸ் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா ஃபுராங் விஷயமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அந்த யூலாங்கும் என் தம்பி கொஞ்சம் லேடிஸ் விஷயத்துல வீக் தான், ஆனா அதுக்காக உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆபீசர்லாம் அவன் கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, பார்க்க முடியலன்னா கண்ணை முடிக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படி அங்க வர, நீங்க அட்வைஸ் பண்றதெல்லாம் சரிதான், ஆனா பண்ற ஆள் தான் தப்பு, நீங்க ஏதாவது சொல்லணும்னா உங்க தம்பி கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளையும் அப்படி அங்கிருந்து கிளம்ப சொல்ல, அவரும் நடைய கட்டுறாரு. நில்லு செல்லி, நான் உன் கெஸ்ட் கிட்ட நீ இந்த மாதிரி தான் நடந்துப்பியா, கெஸ்டோ ரெஸ்டோ எங்க கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டா நாங்களும் அதே மாதிரி நடந்துப்போம், அப்படி இல்ல எனக்கு வேற கவனிப்பு தான் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நாங்களும் அவங்க நினைக்கிறத கொடுப்போங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம மோஃபங் கையை பிடிச்சி அவரை கூட்டிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்து யூலாங்கோ டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சுக்க, என்கிட்ட இது வரைக்கும் யாருமே இப்படி நடந்துகிட்டதே இல்ல, மரியாதையா கையை விடுங்க நம்ம ஹீரோயின் சொல்ல, அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் இழுத்துட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அவங்களும் தடுக்க ட்ரை பண்றாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினும் டக்குனு அவங்க கையை முறிக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் இப்ப அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கனுக்கு அவங்க நம்ம மோஃபங் கையை பிடிச்சிருக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆள் அதே டென்ஷனோட வந்து அவங்கள அப்படியே காப்பாத்து, அவங்களும் நல்ல புள்ள மாதிரி அப்படியே ஒரு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அசுரா கிங் எதுக்காக இம்மோர்டல் காடஸை புள்ளி பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, அவங்களும் என் ஆளுங்களை இவங்க அவமானப்படுத்துறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு கையில நம்ம மோஃபங்கையும் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு அது வர ஒன்னமும் காண்டாகுது. நம்ம ஹீரோயின் ஒருவேளை நான் பண்ணது தப்புன்னு நினைச்சீங்கன்னா டிமன் லார்ட் கிட்ட சொல்லி எனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் அந்த யூலாங் இவன எப்படி நடந்துக்கிறான், இவளுக்கு நம்ம இம்மோர்டல்ஸ் மேல மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன், நம்மளும் உண்மைதான், நாளைக்கே நீங்க திரும்ப அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா சென்லி உன் கழுத்தை திருப்ப கூட வாய்ப்பு இருக்கு, அதோட நிறுத்துவாளா இல்ல உன் தலையை கழட்டி உன் கையில கொடுப்பாளான்னு யாருக்கு தெரியும், அவங்களும் என்னது தலையை கழட்டுவாளான்னு சொல்லிட்டு டிவெலாட் அப்படி ஏதாவது நடந்தா நீங்க எனக்காக நியாயம் வாங்கி தருவீங்கல்ல, கண்டிப்பா மாட்டேன், ரெண்டு உலகத்தோட அமைதிக்கு முன்னாடி ஒரு இம்மோர்டலோட உயிர் ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்ல, நான் உன் கல்லறைக்கு வந்து மலர் வளைய வைப்பன்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப. என்னடா இது டிவெலாட் செல்லிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லி அவங்களும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மோஃபங் நம்ம ஹீரோயின் அவரை தர இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு. லார்ட் இதுக்காக இப்ப கோவப்படுறீங்க, யாரு கோவப்படுறான்னு சொல்லி அவங்க அப்படியே அவரு முன்னாடி இழுக்கு, ஆளும் கால் ஸ்லிப் ஆகி அவங்க மேலேயே விழ வந்துடுறாரு. ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே க்ளோஸா ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. நம்ம மோஃபங் டக்குன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க, நம்ம ஹீரோயினும் சரி பரவாயில்லன்னு சொல்லிடுறாங்க. டிவைன் லார்ட் எப்ப எப்படி யோசிப்பான்னு யாருக்குமே தெரியாது, அதான் தேவையில்லாத பிரச்சனை எது வரத்துக்குள்ள உன்னை எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் நான் வேகமா வந்துட்டேன், மற்றபடி கோவம்லாம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆளும் மோட்டல் வரல, அவங்களுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சு என்னால தானே நீங்க அங்க போனீங்க, என்ன மன்னிச்சிடுங்க லாடுன்னு சொல்ல, நடக்கிற எல்லா தப்புக்கும் நீ உன்னை காரணம் சொல்லிக்கிறது நிறுத்து, ஜெனரல் சியோட பேட்சையும் அவங்க இப்ப கொண்டு வந்திருக்காங்க, அதை அப்படியே அவரு கையில கொடுத்து நீ ஃப்ரீயா இருக்கும் போது அவரோட ஒய்ஃப் கிட்ட இதை கொடுத்துடு. அடுத்த சீன்லயே ஆளும்
அதை அவங்க கையில ஒப்படைச்சிடுறாரு. அவங்களும் கண் கலங்கி அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க. அவரோட பேட்சுக்கு ஊதுபத்திலாம் ஏத்தி வச்சு அவங்க ஒரு பக்கம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கு. இந்த பக்கம் டீமன் ரிலமோட ஒயின் ஷாப்பை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல அந்த இடமே கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம மோஃபங்கும் அங்கதான் உட்காந்து சரக்க போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வந்துடுறாங்க. ஜன்னல்ல நினைச்சு தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உயிர் தியாகம் பண்ண மொத்த சோல்ஜர்ஸுக்குமே நம்ம கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பார் லேடி கிட்ட சொல்லி மிலிட்ரி கேம்ப்ல யாரெல்லாம் ஆஃப் டியூட்டில இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் உடனே இங்க வர சொல்லு. மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து சரக்க போட்டுட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஓவர் ஆயிடுது. அங்க வந்து அவங்க மெய்டு, லார்டு நீங்க ஏற்கனவே ஓவரா குடிச்சிட்டீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனா நம்ம ஹீரோயின் என் மேன்ஷன்ல ஒரு காட் தங்கி இருக்காரு, இந்த நிலைமையில என்னால அங்க வர முடியாது. அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாங்க. நம்ம மோஃபங்கும் சரி நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. லார்டு நீங்க நிஜமாவே வீட்டுக்கு போறது இல்லையா? அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அப்பனா இன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வரீங்களா? அவங்களும் டக்குன்னு சரின்னு சொல்லிடுறாங்க. நம்மளும் செம குசி ஆயிட்டு அவங்கள தூக்கி தோல்ல போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அரைப்போதையில நம்ம ஸ்டார்ஸ் பார்க்க போலாமா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா என்ன கூட்டிட்டு போன்னு சொல்ல. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போது, ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் மேன்ஷன் இவ்வளவு நேரம் ஆயும் ஆளை காணுமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களுக்காக வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம மைடும் அவரை பார்த்து பயந்துடுறாங்க. டிவைன் லார்டு இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நிலா ரொம்ப அழகா இருந்துச்சு அதான் பார்க்கலான்னு, ஆனா வானத்துல பார்த்தா நிலாவையே காணும். சரி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்ப. ஓ லார்டு எங்கன்னு சொல்லி ஆள் கேட்கிறாரு. அதுவா அவங்க இன்னைக்கு மோஃபங் வீட்லயே தங்கிக்க போறத சொன்னாங்க. நம்மளும் சாக்க முகத்துல காட்டாம சரின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்க. நம்ம மைடும் வர வர டிவைன் லார்டு நடந்துக்கதே சரியில்லைன்னு சொல்லி ஆள் அப்படியே திரும்ப பாக்குறாங்க. நம்மளும் நான் வெளியே ஒரு வாக் போயிட்டு வரேன்னு சொல்ல. இப்ப அப்படியே மோஃபங்கோட வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆளும் அப்படியே ஓட்டு மேல படுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கும் இப்பதான் லைட்டா போதை தெரியுது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் ஜன்னல் கூட சேர்ந்து நான் ஸ்டார்ஸ் பாக்குறேன்னு மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு நட்சத்திரத்தையே பார்க்க முடியலன்னு அவங்க சொல்ல. நம்ம மோஃபங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியுது ஆள் கடலை போட ஆரம்பிச்சுட்டாருன்னு. அவங்களும் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாங்க. மோஃபங் நான் திரும்ப சொல்றேன், உன் லவ் கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு தெரியும் லார்டு என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் உங்களெல்லாம் விரும்ப கூடாது, இருந்தாலும் என் ஃபீலிங்ஸை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். அவங்களும் ஸ்டேட்டஸ்லாம் விஷயமே இல்லை, இருந்தாலும் இது சரியா வராதுங்கிற மாதிரி சொல்ல. கீழ இருந்து நம்ம பூரா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. செல்லி நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நம்ம மோஃபங் நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் இவனை பார்த்துலாம் நம்ம பயந்து ஒண்ணுமா என்ன? அவங்களும் மரியாதையா ஓடி போயிடு, தேவையில்லாம வாங்கி கட்டிக்காதுன்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க. டிவைன் லார்ட் நீங்களே பாத்தீங்களே இவ எப்படி பேசுறானே, இந்த மேரேஜ் கண்டிப்பா வேலைக்காகுதுன்னு ஆள் சொல்ல. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே உள்ள இருந்து வெளியே வராரு. நம்ம ஹீரோயினும் அட திருட்டு பயில இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தியான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கீழே வராங்க. ஏன்ஷியன் கார்டா இருந்துட்டு மத்தவங்க பேசுறத இந்த மாதிரி ஒட்டி கேட்கறது நல்லாவா இருக்குன்னு அவங்க கேட்க. நம்மளும் மொஃபமோட லவ் உன்னால ஏத்துக்க முடியாதுன்னு நீ சொன்னீல, அது எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க உண்மையிலேயே லவ் பண்றீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு ஆள் சொல்ல. நம்ம ஹீரோயினும் லைட்டா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மேரேஜை முடிவு பண்ணதே நீங்க தான், இது நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப கேன்சல் பண்றதை பத்தி யோசிக்கிறீங்களான்னு அவங்க கேட்க. நம்ம ஹீரோவும் லைட்டா யோசிச்சுட்டு இல்ல நான் சும்மா தான் சொன்னேன். நம்ம ஹீரோயினும் சும்மாலாம் என்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா இங்க முதல் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க. நம்மளும் நான் பூராங்க தேடி வந்தேன். நம்ம ஹீரோயின் ஹோட்டேன் பயாஸோட சீல் இப்ப சரி ஆயிடுச்சு, எர்த் மோட்டல் பிரச்சனையும் முடிச்சாச்சு. டிவைன் லார்ட் இன்னும் எவ்வளவு நாளைக்கு டிமன் வரலே இருக்க போறீங்க? ஸ்கைபியான் நீங்க திரும்ப போய் தானே ஆகணும்னு அவங்க கேட்க. நம்மளும் சரிதான், நான் ரொம்ப நாள் இங்கேயே தங்கிட்டேன்னு நினைக்கிறேன், இப்ப திரும்ப போய் ஆகணும். நம்ம ஃபோராங் கிட்ட யூலாங்கையும் பேக் பண்ண சொல்லு, நம்ம நாளைக்கு போறோம் நாள் சொல்ல. அவங்க ரெண்டு பேருமே டக்குன்னு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போது நம்மால் வானத்தையும் அப்படியே கிளியர் பண்ணிட்டு போக. நம்ம ஹீரோயினும் இதான் ஏன்ஷியன் கார்டோட உண்மையான பவர், ஒரே நொடியில வானத்தையே உங்களால தெளிவாக்க முடியும், ஆனா உங்க வாழ்க்கைய உங்களால மாத்த முடியாதுன்னு அவங்க சொல்ல. நம்ம மோஃபங் லார்டு நட்சத்திரம்லாம் தெளிவா தெரியுது, நீங்க அதை பாக்குறீங்களா? இல்ல எனக்கு டயர்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சிங்கியனையும் டிவைன் லார்டையும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நான் எனக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தேன், ஆனா யாரா இருந்தா என்ன ரெண்டு பேருமே இப்ப என் வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சுக்கிறதா எல்லாருக்குமே நல்லது. காலம் எல்லாத்தையும் மாத்திடும், நானும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அமைதியா அப்படியே பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினோட மைடு டிமன் லார்ட் அப்புறம் மத்த எல்லா ஆபீசியல்ஸுமே டிவைன் லார்ட வழி அனுப்பத்துக்காக அங்க காத்துட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பா அங்க போக போறது இல்லையான்னு அவங்க கேட்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஏற்கனவே 1000 குழப்பம் இருக்கு. அவங்களும் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா அவங்க வளர்த்துட்டு இருந்த அந்த கிளி அது ஒரு பக்கம் நிக்க முடியாம தள்ளாடிட்டு இருக்கு. நம்ம மைடும் என்னச்சுன்னே தெரியல லார்டு, நீ
நீங்க திரும்ப வந்ததுலேருந்து இவன் வாயை திறக்கவே இல்லை, சாப்பிட கூட இல்லாம இவன் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு குச்சி வச்சு அதுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே பாக்குறாங்க. அது மேல இருந்து ஸ்பெல்ல அவங்க அப்படியே ரிலீஸ் பண்ண. டிவைன் லார்ட் ரொம்பவே மோசமானவர், அவர் என் வாயை சீல் பண்ணிட்டாரு, அவரு சும்மா விடாதீங்க லாடுன்னு சொல்லி அது ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்க. நம்ம ஹீரோயினும் ஒரு பறவையை கூட நீங்க டேஸ்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் லைட்டா அப்படியே சிரிக்கிறாங்க. ஆனா வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ ஒரேடியா டிமன் வேலை விட்டு கிளம்பிடுறாரு. அதை பார்த்து அவங்க திரும்ப அப்படியே சோகமாக அப்படியே அவங்களும் அவங்களோட ரொட்டீன் லைஃப்குள்ள போயிடுறாங்க. ஆனா எதையோ பறி கொடுத்த மாதிரி அவங்க அப்படியே சோகமாவே சுத்திட்டு இருக்க. எல்லா பக்கமும் அவங்களுக்கு நம்ம ஹீரோவோட ஞாபகங்கள் தான். நம்ம மோஃபங் சோல்ஜர்ஸ்னு யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ கூட அந்த லேக்ல இருந்தது அந்த ஏன்சியன் ட்ரீ, அவரு கூட இருந்த மெமரிஸ்ன்னு சொல்லி அவங்க அப்படியே அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. நம்ம டிமன் லார்ட் அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது கூட அவங்க காதுல விழல. சென்லி ஒண்ணுதான், அவங்களும் லைட்டா கான்சியஸ்க்கு வர. நாட்ஸில ஏதோ பிரச்சனைன்னு தகவல் வந்திருக்கு. ஆனா பெரிய வார்லாம் கிடையாது, நியூ கமர்ஸ்க்கு இது ஒரு ட்ரைனிங்கா இருக்கட்டும், அவங்கள லீட் பண்ண ஒரு டேலண்டான கமாண்டர் மட்டும் செலக்ட் பண்ணுன்னு அவங்க சொல்ல. நம்ம ஹீரோயினும் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு நம்ம மோஃபங்கோட பேரை சொல்றாங்க. நம்ம டீமன் லார்டும் நல்லதுன்னு சொல்லிட்டு சபையை கலைச்சு விட நம்ம ஹீரோயினும் கிளம்ப போறாங்க. செல்லி நீ மட்டும் இரு. அடுத்த செல்லி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. உனக்கு என்னாச்சு, ஃபுராங் போனதுல இருந்து நீ ஆளே சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே. அவங்களும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல. நல்லது, இமோட்டல் ரிலம்ல இருந்து ஃப்ளவர் பேன்க்யூட்டுக்கு இன்வைட் வந்திருக்கு. ஆனா என் கண்டிஷன்ல என்னால வெளியே போக முடியாது, நீ போய் அதை அட்டென்ட் பண்ணிட்டு வந்துரு. அப்படியே இமோட்டல் ரிலம் எப்படி இருக்குங்கிறதையும் நீ பார்த்த மாதிரி இருக்குல்லன்னு அவங்க சொல்ல. நம்ம ஹீரோயின் ஆனான்னு சொல்றாங்க. ஆனாலாம் இல்லை, இது என்னோட ஆர்டர். அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்களுக்கு தூக்கமே இல்லை. இமோட்டல் ரிலம்லாம் அப்ப இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. டிவைன் லார்ட் ரொம்ப காலமா ஸ்கைபியன் ஹெவன்ல தான் இருக்காரு, அவர் இமோட்டல் ரிலம்ல என்ன பண்ண போறாருன்னு சொல்லி அவங்க அப்படியே தனக்கு தானே பேசிட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 8 இன்னும் முடியுது. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை எவ்வளவு மிஸ் பண்றாங்கிறது பார்த்தாலே தெரியுது. இமோட்டல் ரிலம்ல ஆள் அவங்களுக்காக காத்துட்டு இருப்பாரா, இல்ல நம்ம எதிர்பார்க்காத வேற ஏதாவது சம்பவங்கள் அங்க காத்துட்டு இருக்காங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.